ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குலதெய்வ கோயில் போறதுக்காக கிளம்பியாச்சு. மதியம் சமைக்கிற வேலைலாம் கிடையாது. காலையில 10 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. குலதெய்வ கோயில்ல மதியம் வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. எப்பொழுதும் கோயிலுக்கு போகும்போது வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு தான் போகணும். இப்போலாம் நான் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ற ஊதுபத்தி வந்து நான் அனுஸ்மார்ட்டோட வாங்கியிருந்தேன். பூஜை வெசல் கிளீனிங் லிக்விடோட சேர்த்து காம்போவா வாங்கியிருந்தேன். இந்த திருநீர் ஊதுபத்தியை தான் இப்ப நான் ரீசெண்டா ஏத்திட்டு இருக்கேன். ஒன்னு ஏத்தி வச்சிட்டோம்னா வீடியோ ஒரே நறுமணமா இருக்கு. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல அவங்களுடைய நம்பர் டேக் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை லிக்விடோட சேர்த்து இந்த ஊதுபத்தியோட காம்போவா 130 ரூபீஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட செய்யறாங்க. வேணா தேவைப்பட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குலதெய்வ கோயில் வந்து பூம்புகார் போற வழியில பொன்சை கிராமம் புஞ்சுன்னு சொல்லுவாங்க. அங்கதான் நம்ம குலதெய்வ கோயில் இருக்கு. தங்கச்சிக்கும் அதுதான் குலதெய்வ கோயில், அதை சொல்ல மறந்துட்டேன். தம்பி பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க 3 பேரும் போயிருந்தோம். கோயில்ல வந்து தங்கத்தேர் உண்டு. வேண்டுதல் பண்ணியிருந்தா தங்கத்தேரே இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கோயிலை சுத்தி நம்மளை இழுக்க சொல்லுவாங்க. புஞ்சையில செண்டாடும் ஐயனார் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியும். கோயில் கொஞ்சம் பெரிய கோயில் தான். இப்ப வந்து கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்டு விட்டுட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பி மயிலாடுதுறை வந்தாச்சு. ஓகே, பாய்.